ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி, ஏஎல்பி, ஜேஇ அண்டு டெக்னீஷியன் ரீசனிங் மார்க் டெஸ்ட் 1. ஓகேங்களா? ஸோ ஏஎல்பி எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா, ஜேஇ எக்ஸாம் அண்டு டெக்னீஷியன்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் டேட்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு மாதத்தில் இன்னும் டென்டேட்டிவாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஃபைட்டர்ஸ். நீங்கள் யாரெல்லாம் ஏஎல்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 25 ரீசனிங் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் 25 அவுட் ஆஃப் எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நானும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி உங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரயில்வேக்கு, என்டிபிசி, குரூப் டி அண்டு அதர் எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? ஆன் 14th ஜூனா 14 June 2023, long queue were observed at the electricity bill payment counters in the city X. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறான்னா, ஜூன் 14, 2023 அன்று எக்ஸ் நகரில் உள்ள மின்சார கட்டண செலுத்தும் மையங்களில் நீண்ட வரிசை காணப்பட்டன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கியூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. எதனால் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ரீசன் கொடுத்துருக்காங்க. அந்த ரீசன் வேலிடாக இருக்கா இல்லையா நம்ம இப்போ செக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ த டெட்லைன் ஃபார் பேயிங் எலக்ட்ரிசிட்டி பில் ஃபார் சிட்டி எக்ஸ் இஸ் 15th ஆஃப் த எவ்ரி மந்த். இதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா 15th வந்து லாஸ்ட் டேன்றதுனால 14th வந்து பெரிய கியூ நிற்குது, அதை கட்டி முடிக்கணும். அப்படி இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்கன்ட்டு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் நகரத்தில் மின்சார கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கியூ வந்து பெருசாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது ரீசன் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஃபார் த ஸ்டேட்மெண்ட் கொஷினுக்கு. ஓகேங்களா? தென் வி சி த செகண்ட் ரீசன். Due to server failure, many individuals were unable to pay their electricity bills on in June 2023. ஓகேங்களா? அதாவது ஆன்லைனில் பே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்வர் கோளாறு காரணமாக ஜூன் 23 பலரால் தங்கள் மின்சார கட்டணத்தை இணைய வழியில் செலுத்த முடியவில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன சொல்கிறது ஃபைட்டர்ஸ், இதுவும் ஒரு ரீசனாக இருக்க முடியுமா? ஏன் இவ்வளோ பெரிய கியூ நிற்குது? இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அண்டு எவ்ரி ஒன் ஹேவ் இன்டர்நெட். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில்லாம் நீங்கள் போயிட்டு என்ன சொல்கிறது இபியில் போயிட்டு க்யூவில் நின்று பே பண்ணுறது காலெல்லாம் ரொம்ப முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இது பாசிபிள். என்ன சொல்கிறது, இது கரெக்டாக இருக்கும். ஏன் கரெக்டாக இருக்குன்னா, சர்வர் பிஸியாக இருக்கிறதுனால தான் வந்து ஆஃப்லைனில் வந்து கட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ என்ன சொல்கிறது, போத் கன்க்ளூஷன் அப்படி இல்லைனா போத் ரீசன் கரெக்ட். எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எஃப்ல இருந்து நம்மளுக்கு யூ வந்திருக்கு. ஸோ எஃப்ல இருந்து யூக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணலாம்? எஃப்ல இருந்து யூக்கு ஸோ ஜஸ்ட்டு ஆப்போசிட் லெட்டர் பார்க்கலாமா? அதேமாதிரி ஐலேருந்து ஆறு பாருங்கள், அது ஆப்போசிட்டாக இருக்கும். தென் என்லேருந்து எம்மு பாருங்கள் ஆப்போசிட்டாக இருக்கும். அண்ட் டிலேருந்து டபிள்யூவும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேம் வே எஃப்க்கு ஆப்போசிட் வந்து யூ தான் வரும். ஓகேங்களா? வி வராது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே தப்பு தான். தென் செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஹெச்சுக்கு ஆப்போசிட்டு எஸ் கரெக்டாக தான் இருக்குது. தென் ஈக்கு ஆப்போசிட் வி இருக்கா? ஈக்கு ஆப்போசிட் வி கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆருக்கு ஆப்போசிட் ஐ இருக்க ஃபைட்டர்ஸ், அதுவும் கரெக்டாக இருக்குது. அண்ட் ஓக்கு ஆப்போசிட் எல் இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது கம்பேர்ட் டு இந்த கொஷினில் கொடுத்த லாஜிக். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி ஹவ் டு மூவ் ஆன் தேர்ட் கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் வரலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸில் இருந்து நம்மளுக்கு எந்த நம்பர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு, அதாவது எந்த நம்பர்லேருந்து சம் லாஜிக் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த செகண்ட் நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. அதுமாதிரி நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க, செகண்ட் நம்பர் ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸு ஒய்யோட வேல்யூ தெரியணும். ஸோ நம்ம இப்போது இந்த 4 ஆப்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே பெரிய நம்பராக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் சப்போஸ் எடுத்து பார்ப்போமே. 8, 2, 5 அண்டு 6, 7, 9. ஸோ இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருது? 15ல் 9 போச்சுன்னா 6 இருக்குது. தென் 11ல் என்ன சொல்கிறது 7 போச்சுன்னா 4 இருக்குது. அண்ட் 7ல் 6 போச்சுன்னா 1. ஸோ அப்போ 146 வந்து மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த 864லேருந்து 146 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்?
ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணா இங்க ஒரு 8 இருக்குது. தென் 5ல் 4 போச்சுன்னா 1 அண்ட் 8ல் 1 போச்சுன்னா 7. ஓகேங்களா? அப்போ 7, 1, 8 வரணும். ஸோ 7, 1, 8 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருந்துச்சு ஃபைட்டர்ஸ். ஏன் கரெக்ட் ஆகுதுன்னா, சரி 2 நம்பர்லேருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நம்பர்லேருந்து 146 மைனஸ் பண்ணால் செகண்ட் நம்பர் வரணும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அந்த லாஜிக் படி. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நவ் வி கேன் மூவ் டு த 4th கொஸ்டின். ஓகேங்களா? சூப்பர். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிலேருந்து எஃப் வந்திருக்கு. ஸோ பிலேருந்து எஃப்க்கு என்னப்பா பண்ணலாம்? +4 பண்ணலாமா? யா அதேமாதிரி எஃப்லேருந்து ஜேக்கு +4 பண்ணுறாங்க. பிகாஸ் எஃப் வந்து 6, ஜே வந்து 10. ஸோ +4 பண்ணுறாங்க. ஸோ ஜேலேருந்து எண்ணுக்கு +4 பண்ணால் 14 விச் இஸ் நத்திங் பட் என். அதுலேருந்து +4 பண்ணால் 18, அது வந்து 6. தென் 18லேருந்து +4 பண்ணால் நம்மளுக்கு 22 வரும் விச் இஸ் நத்திங் பட் வி. அப்போ நம்மளுக்கு வியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இன்னொரு லெட்டர் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இலேருந்து ஐ வந்திருக்கு. ஸோ இலேருந்து ஐக்கு என்ன பண்ணுறாங்க? +4 தான். ஐலேருந்து எம்முக்கு +4 தான். தென் எம்லேருந்து கியூக்கு +4. தென் டேரெக்டாக யூலேருந்து +4 பண்ணலாம். யூலேருந்து +4 பண்ணால் நம்மளுக்கு வந்து 25 நத்திங் பட் ஒய். அப்போ செகண்ட் லெட்டர் ஒய் வரணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது ஆல்ரெடி. ஸோ நவ் வி கேன் மூவ் டு த 5th கொஷின். ஓகேங்களா? சூப்பர். ஸோ எனக்கு ஸ்டேட்மெண்ட் அதாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. x = 346 அண்ட் 9 = y. அதாவது ஈஸ் டு ஒய். ஸோ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது இது வந்து கியூப் நம்பர் பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 7ஓட ஸ்கியூப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்ப்பா? 343. அப்போ இது கூட +3 பண்ணால் எனக்கு 346. ஸோ இந்த சேம் வே நான் 9 வந்து ஸ்கியூப் பண்ணுறேன். எனக்கு வந்து 729 வரும். இதில் நான் +3 பண்ணால் எனக்கு 732 வருமா? 732. ஸோ அப்போ 732 எனக்கு இருக்கான்னு பாருங்கள். எனக்கு இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டுக்கு எக்ஸுக்கு வந்து 7 போட்டால் நம்மளுக்கு ஸ்கியூப் பண்ணி +3 போடுறோம். அதேமாதிரி 9க்கு ஸ்கியூப் பண்ணால் +3 பண்ணால் நம்மளுக்கு வந்து 732 வருது. அப்போ எனக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமா? நான் சொல்கிற லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி ஈஸி லாஜிக். பட் இந்த நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது, பக்கத்தில் ஒரு சின்ன நம்பராக இருக்குது எப்படின்ட்டு. பட் இந்தமாரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஸ்கொயர் கியூபாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஓகேங்களா? வெரி வெரி ஈஸி கொஷின். ஸோ நவ் வி மூவ் டு த 6th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே, 7 boxes ஆர் கெப்ட் 1 over above not necessarily in the same order. Okay, so 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? வெயிட், இது 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 பாக்ஸ் நம்ம போட்டோம். தென் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டி இஸ் அ தேர்ட் ஃப்ரம் த பாட்டம். டி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ரம் த பாட்டம். அப்போனா 3வது இடத்துல டி இருக்காரு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஒன்லி என்ன சொல்லுது? 1 box ஆர் கெப்ட் பிட்வீன் எஃப் அண்ட் ஏ. அதாவது எஃப்க்கும் ஏக்கு நடுவில் ஒரே பாக்ஸ் தான் வருது, ஒருத்தர் தான் இருக்காரு. தென் ஒன்லி 3 box ஆர் கெப்ட் பிட்வீன் ஜி அண்ட் இ. அதாவது ஜிக்கும் இக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 3 பாக்ஸ் இருக்குது. தென் பி இஸ் இம்மிடியட்லி அபோவ் எஃப். பி வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியட்லி அபோவ் எஃப். அதாவது இது 2 பேரும் வந்து ரொம்ப அதாவது நெக்ஸ்ட் ஈச் அதர் அந்த மாதிரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இ இஸ் கெப்ட் ஒன் ஆஃப் த பிளேசஸ் அபோவ் டி. அதாவது இ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு மேலேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். இ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு மேலே. அண்டு இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல, ஒன்லி 3 people sit between ஜி அண்ட் இ. ஸோ நம்மளுக்கு தெரியும் டிக்கு மேலே தான் இ வருதுன்ட்டு. அப்போனா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபீடர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கேயும் நான் டி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 2 பாசிபிலிட்டி இருக்குது. 1 2 3 4 5 6 7. 2 பாசிபிலிட்டி தான் லெஃப்ட் ரைட் நான் போகிறேன். ஓகேங்களா? வேறு கலர் மாற்றிக்கலாம் இருங்க. ஸோ அது என்னென்ன பாசிபிலிட்டினா, எனக்கு வந்து இங்கே வந்து ஜி போடலாம், அப்படி இல்லைனா இங்கே வந்து ஜி போடலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா ஈக்கும் ஜிக்கும் நடுவில் 3 பேருன்னு சொல்லிட்டாங்களா? சப்போஸ் நான் இ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு மேலேன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா நம்ம வந்து இங்கே இ போட முடியுமா? இங்கே இ போட்டால் மேலே வந்து வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. அதாவது 3 பேர் தான் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு 4 பொசிஷன் தேவை. அப்போ நம்ம கீழே தான் வரணும். ஸோ கீழே பார்க்கும்போது எனக்கு 3 பொசிஷன் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்த இ போட முடியாது. இப்போ எனக்கு இங்கே இ போட முடியுமான்னு பாருங்கள் 5th பொசிஷனில். ஸோ இங்கே நான் இ போட்டேன்னா எனக்கு 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. அப்போ ஜி கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆகுது. பிகாஸ் ஈக்கும் ஜிக்கும் நடுவில் 3 பேர் வரணும். இந்த கண்டிஷன் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கியூவில் இப்போ கரெக்டாக வந்திருக்கு. அப்போது நான் இங்கே ஜி போட்டதுனால 1 2 3. அப்போது நான் வந்து 6th பொசிஷனில் வந்து நான் வந்து இ போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 2 பாசிபிலிட்டியும் நான் இப்போ போட்டிருக்கேன்.
தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு இந்த பியும் எஃப்பும் ஒன்றா வர மாதிரி எங்கே போட முடியும்னு பாருங்கள். ரெண்டு பேரும் ஒன்றா வர மாதிரி எனக்கு டாப்பில் தான் இருக்குது. அப்போது 7th பொசிஷனில் பி அண்ட் 6th பொசிஷனில் எஃப். ஓகேங்களா? ஸோ வேறு எங்கே இதில் அந்த மாதிரி போட முடியும்னு பாருங்கள். இங்கே தான் வந்து பி எஃப் போட்டாக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், எஃப்க்கும் ஏக்கு நடுவில் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறாங்களே. இங்கே வந்து எஃப்க்கு ஏக்கு நடுவில் எதுவும் போட முடியாது. பிகாஸ் எஃப்க்கு ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஃபில் ஆகிடுச்சு, எஃப்க்கு லெஃப்ட் சைட்லேயும் 2 ஃபில் ஆகிடுச்சு. அப்படி பார்க்கும்போது அப்போ இந்த சைடு வந்து லாஜிக் நம்மளுக்கு இடிக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் இங்கே 5th பொசிஷனில் தான் இ இருக்காரு, 6th வந்து எஃப் இருக்காரு. அப்போ 4 வந்து எம்டியாக இருக்குது. இங்கே ஏ போட்டால் எஃப்க்கும் ஏக்கு நடுவில் ஒருத்தர் இருக்க மாதிரி இ இருக்காரு. அப்போ நம்ம இதையும் நம்ம ஃபில்ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து சி தான் இருக்குது. சியோட பொசிஷனும் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தென் வாட் இஸ் த கொஷின்? ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் இ அண்ட் சி? ஸோ ஈக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 டிஏ 2 பாக்ஸ் இருக்குது. அப்போ 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான், பட் ஈஸி டு சால்வ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டா சூப்பர். ஸோ என்ன பண்ணலாம், நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிப்போம். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதியாச்சு. தென் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டி பொட்டியானது கீழே இருந்து 3வது இடத்தில், கீழே இருந்து 3வது இடத்துல யார் டி இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ தேர்ட் பொசிஷனில் நம்மளுக்கு டி இருக்காங்க, அதை நம்ம போட்டுட்டோம். தென் எஃப் மற்றும் ஏக்கு இடையில் ஒரு பொட்டி உள்ளது. அதாவது எஃப்க்கும் ஏக்கும் நடுவில் ஒரு பொட்டி தான் இருக்கான். ஸோ அதையும் போட்டுட்டோம். தென் ஜி மற்றும் இக்கு இடையே 3 பொட்டிகள் உள்ளது. ஜிக்கும் ஈக்கும் நடுவில் 3 பொட்டி இருக்குது. ஸோ அதையும் போட்டாச்சு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பி பொட்டியானது எஃப் பொட்டிக்கு உடனடியாக மேலே, அதாவது எஃப் பொட்டிக்கு உடனடியாக மேலே வந்து பி இருக்காரு, அதையும் போட்டாச்சு. தென் இ பொட்டியானது டி பொட்டிக்கு மேலே உள்ள நிலையில் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளார். அதாவது டிக்கு மேலே தான் இ வராரு. ஓகேங்களா? அது நம்மளுக்கு கன்ஃபார்ம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜிக்கும் ஈக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்கன்ட்டு. அப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இங்கே இ போட்டால் ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஜி போடலாம். ஓகேங்களா? அது 5th பொசிஷனில் இ போட்டால் நான் சொல்கிறது. ஸோ இ போட்டால் 4 3 2ன்ட்டு 3 பேர் வந்து நம்மளுக்கு ஜிக்கும் என்ன சொல்கிறது ஈக்கும் நடுவில் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இங்கே ஜி போடலாம். இங்கே ஜி போட்டால் நம்மளுக்கு வந்து 6th பொசிஷனில் நம்ம இ போடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தப்பாயிடுச்சு. நம்ம இங்கிலீஷில் சால்வ் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து தப்பாயிடுச்சு. இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. தென் நம்மளுக்கு தெரியும் எஃப்பும் பியும் ஒன்றா வராங்கன்ட்டு. அப்போ வந்து நம்ம இங்கே பி போட்டுக்கலாம், இங்கே எஃப் போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்மளுக்கு அந்த 4th பொசிஷனில் ஏ போட்டுக்கலாம். தென் ரிமைனிங் சி தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னென்னா, இ மற்றும் சிக்கு இடையே எத்தனை பொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன? ஈக்கும் சிக்கும் நடுவில் 2 பொட்டி இருக்குது. ஏ இருக்காரு, டி இருக்காரு. ஓகேங்களா? அப்போ 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகே, நவ் வி மூவ் டு த 7th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துலாமா? ஓகே, யா, how many such a symbol, ஓகேங்களா, symbol which is immediately preceded by a even number and also immediately followed by a even number. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இரட்டை எண்ணால் உடனடியாக முந்தப்பட்டு அண்டு மேலும் ஒரு இரட்டை எண்ணால் உடனடியாக பின்பற்றப்படும் அத்தகைய குறியீடுகள் எத்தனை உள்ளன? ஓகேங்களா? இந்த குறியீடு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு இரட்டை எண்ணால் உடனடியாக முந்தப்பட்டு அண்டு மேலும் ஒரு இரட்டை எண்ணால் உடனடியாக பின்பற்றப்படும் இன்னொரு இரட்டை எண்ணை ஃபாலோ பண்ணுற மாதிரி எத்தனை சிம்பிள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சூப்பர். இப்போ இந்த பேட்டர்னில் நம்ம பார்க்கணும் ஃபைட்டர்ஸ். ஈவன் நம்பர், சிம்பிள், ஈவன் நம்பர். ஸோ எனக்கு பார்க்கும்போது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஈவன் நம்பர், சிம்பிள், ஈவன் நம்பர் தானே இங்கே இருக்குது பாருங்கள். 8 தென் ஒரு சிம்பிள் அண்டு 6. ஓகே, வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. யா, ஸோ அப்போ ஆப்ஷன் 2வா? Yeah, option 2 will be right answer for question number 7. So now we move to the 8th question. ஸோ வீடியோஸ் இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். நம்மளுக்கு ஈக்கான கோடு கேட்டிருக்காங்க. நீங்கள் சும்மா வளவலன்னு ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு கோடு என்னவோ, கொஷின் என்னவோ அதை மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ ஈக்கான கோடு அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை, அப்போனா நம்மளுக்கு இதில் தான் இருக்குது. அதாவது 3 1
54 தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதில் ரெண்டுத்துலேயும் மற்ற 3 நம்பர் வந்து காமனாக இருக்கும். அதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு மிச்ச நம்பர் இருக்கிற நம்பர் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ எது காமனாக இருக்குது? 55 காமனாக இருக்குது, 33 காமனாக இருக்குது, 44 காமனாக இருக்குது. அப்போ 1 தான் யூனிக்காக இருக்குது. அப்போ அந்த 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈயாக இருக்க முடியும். ஸோ அப்போ 1 எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைடர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த கொஷினில் நீங்கள் ஒரு 10லேருந்து 15 செகண்ட்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் பார்த்த உடனே 2 செகண்டில் கூட சால்வ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் கோ டு த 9th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைடர்ஸ் பண்ணுறாங்க, ஜெட்லேருந்து ஏ வந்திருக்கு. ஸோ அப்போனா -1 பண்ணலாம், இல்லை ஆப்போசிட் லெட்டர் பார்க்கலாம். 2 பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். தென் யூலேருந்து எஃப். ஸோ யூலேருந்து எஃப்க்கு என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு ஆப்போசிட் தான் பார்க்குறாங்க. சூப்பர். ஸோ நம்ம பிக்கு ஆப்போசிட் பார்த்தா நம்மளுக்கு கே வரும். ஸோ இப்போ கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்துலாம். ஸோ எக்ஸ்லேருந்து சி வந்திருக்கு. ஸோ எக்ஸுக்கும் சிக்கும் வந்து ஆப்போசிட் தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி என்னுக்கு ஆப்போசிட் என்னப்பா, என்னுக்கு ஆப்போசிட் எம் தான் வரும். ஸோ இப்போ கேஎம் வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. சூப்பர். நவ் வி சால்வ் த 10th கொஷின். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஈச் வவுல் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் சேஞ்ச்டு டு த லெட்டர் ஃபாலோயிங் இன் த இங்கிலீஷ் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா? ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைட்டர்ஸ், ஈச் வவுல் இஸ் அ சேஞ்ச் டு த ஃபாலோயிங் லெட்டர் இந்த இங்கிலீஷ் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னா வவுல்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னன்னு அதை போட சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எத்தனை வவுல்ஸ் வந்திருக்கோ அதுக்கெலாம் வந்து +1 பண்ணி போட சொல்கிறாங்க. +1னா நீங்கள் 1 பக்கத்தில் போடக்கூடாது, நெக்ஸ்ட் லெட்டர் போடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி மீனிங். தென்னு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க வருங்க, ஈச் கான்சனன்ட் ஈச் சேஞ்ச் டு த ப்ரிசீடிங் லெட்டர். ஓகேங்களா? ப்ரிசீடிங் இங்கிலீஷ் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அப்போனா -1 பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அப்போது எழுதிப்போம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் இன் த 6th ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த குரூப். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு உயிரெழுத்தையும் ஆங்கில அகரவரிசைக்கு அதற்கு அடுத்த எழுத்து, அதுப்புனா உயிரெழுத்து வந்து வவுல்ஸ்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்த எழுத்துனா +1. ஓகேங்களா? நான் போட்டுறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஒவ்வொரு மெய் எழுத்தையும் கான்சனன்ட்ஸும், ஓகேங்களா, ஆங்கில அகரவரிசைக்கு அதற்கு முந்தைய எழுத்தால் மாற்றியும் அமைத்தால் அவ்வாறு உருவாகும் எழுத்துக்களின் தொகுப்பில் வலது புறத்திலிருந்து 6வது எழுத்தாக பின்வரும் எழுத்துக்களில் எது வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சூப்பர். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கான்சனன்ஸ் இருக்குது. அப்போ சிலேருந்து நம்ம -1 பண்ணால் நம்மளுக்கு பி கிடைக்கும். ஓகேங்களா? தென் ஓ இருக்குது. ஓ இஸ் நத்திங் பட் வவல். அப்போ ஓலேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு பி கிடைக்கும். தென் இதுக்கப்புறம் என் இருக்குது, அது ஒரு கான்சனன்ட்டு. ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எம்மாக மாறிடும். அதுக்கப்புறம் எஸ் இருக்குது, அது நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் என்னப்பா வரும், ஆர் கிடைக்கும். தென் டீயும் ஒரு கான்சனன்ட்டு, மைனஸ் பண்ணால் எஸ்ஸு. அதுக்கப்புறம் ஆர் இருக்குது, மைனஸ் பண்ணால் கியூ வருது. தென் அதுக்கப்புறம் யூ இருக்குது, இட்ஸ் இஸ் கான்சனன்ட்டு, +1 பண்ணால் வியாக மாறிடும். தென் அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு சி இருக்குது, அப்போ வந்து -1 பண்ணால் பியாக மாறிடும். யா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஃபைடஸ் டி இருக்குது. ஸோ -1 பண்ணால் எஸ்ஸு. தென் ஐ இருக்குது, ஸோ +1 பண்ணால் நம்மளுக்கு ஜேவாக மாறிடும். அதுக்கப்புறம் ஓ இருக்குது, அதுவும் ஒவ்வொரு தான். ஸோ +1 பண்ணால் பி. தென் என் இருக்குது, -1 பண்ணால் எம். ஸோ இதில் நம்மளுக்கு இந்தமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன 6th ஃப்ரம் த ரைட் எண்டு, இதான் ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டு. அப்போ 1 2 3 4 5 6. ஸோ 6th பொசிஷனில் நம்மளுக்கு வி தான் இருக்காரு. அப்போ வி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். கொஷின் தான் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும். பட் நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் என்ன சொல்கிறது, ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? பட் இதில் வந்து அந்த லெட்டர்ஸில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து எழுதுறீங்களே, அதை எழுதும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக வவுலுக்கு வந்து +1, கான்சனன்ட்டுக்கு -1 வந்து கிளியராக எழுதணும். அதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு லெட்டர் மிஸ் ஆனாலும் ஜஸ்ட் உங்களுக்கு விக்கு பதிலாக கியூ செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, மார்க் வந்து மைனஸில் போயிடும், இந்த கொஷினுக்கான மார்க். ஓகேங்களா? நீங்கள் அட்டன் பண்ண விட்டால் உங்களுக்கு மார்க் மைனஸ் கூட ஆகாது, பட் தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா மைனஸில் போயிடும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் டு ஹேண்டில் திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின். ஓகே, இப்போ நம்ம 11th கொஷின் போயிடலாம். சூப்பர். ஸோ இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபைட்டர்ஸ் எனக்கு பார்க்கும்போதே தெரியுது, சடனாக பெருசாக போகுது, திருப்பியும் டிக்ரீஸ் ஆகிருக்கு, பெருசாக போகுது, டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குனாவே ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன், ஜிக்ஸாக் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஷின் மார்க் வந்திருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எனக்கு என்னப்பா வருது, 10 வந்திருக்கு. இதில் தென் அதுக்கப்புறம் 36 வந்து 66 வந்து 30 வந்திருக்கு.
அப்போ இதுக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியல, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு நான் மேலே பார்க்குறேன். அதாவது 78லேருந்து 108க்கு வந்து பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குன்னா இங்கேயும் 30 தான் வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் 108லேருந்து 98 வந்திருக்கு. ஸோ அப்போனா 90 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியுது 30க்கும் 90க்கும் என்ன ரிலேஷனு, இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுறாங்க. 10க்கும் 30க்கு என்ன ரிலேஷன், இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது புரியுது. அப்போ நம்ம 30யை திருப்பி இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் நமக்கு 90 வரும். அந்த 90யை வந்து நம்ம 66ஓட ஆட் பண்ணால் நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் இருக்கிற நம்பர் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அப்படியே ஆட் பண்ணும்போது எனக்கு 156 வருது. ஸோ 156 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின். ஸோ இந்த லாஜிக் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னா ரொம்ப டைம் எடுக்கும். 1 நிமிஷம் ஆகலாம், 1.5 நிமிஷம் ஆகலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கரெக்டான லாஜிக்கை கரெக்டான டைமில் அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த நம்பர் அனாலஜி, இந்த மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின் இதெல்லாம் கொஞ்சம் தலைவலி தான். பட்டு ப்ராக்டிஸ் எந்தளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் கொஸ்டினை சால்வ் பண்ண. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்துலாமா? விச் லெட்டர் கிளஸ்டர் டஸ் நாட் ஃபாலோ த குரூப்? ஸோ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும் ஃபைட்டர்ஸ், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் வி நீட் டு ஹேவ் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது செக் பண்ணிடலாம். ஜேலேருந்து எம், ஜே வந்து 10, எம் வந்து 13, ஸோ +3 பண்ணுறாங்க. தென் எம்லேருந்து ஆருக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாமா? ஓகே, தென் கேலேருந்து என்ன பாருங்கள், கே வந்து நம்மளுக்கு 11, என் வந்து 14, ஸோ இங்கேயும் +3 தான் பண்ணியிருக்காங்க. கரெக்டு. இலேருந்து ஹெச், இ வந்து 5, ஹெச் வந்து 8, ஸோ +3 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்லேருந்து யூ வந்திருக்கு, ஆர் வந்து 18, யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னப்பா 21, ஸோ +3 எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். நவ் வி ஹவ் டு சி த செகண்ட் லெட்டர் டு தேர்ட் லெட்டர். ஸோ எம்லேருந்து நம்மளுக்கு ஆர் வந்திருக்கு. அப்போ நான் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, +5 பண்ணுறாங்க. தென் கேலேருந்து என்லேருந்து எஸ் வந்திருக்கு. ஸோ என்லேருந்து எஸ்ஸுக்கு +5 தான் பண்ணியிருக்காங்க. ஹெச்லேருந்து எம் வந்திருக்கு, ஹெச்லேருந்து எம்முக்கு +5 தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு யூலேருந்து ஒய் வந்திருக்கு. ஸோ யூலேருந்து ஒய்க்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, +4 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு +5 பண்ணியிருக்கணும், பட்டு தே டிட் +4. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் நம்ம 4th ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணி ஆகணும், விச் இஸ் நத்திங் பட் தப்பான லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் 4 வில் பி right answer for question number 12. So now we move to the 13th question. ஸோ வீடியோஸ் இதில் என்ன பண்ணுறாங்க, ஐக்கு ப்ளஸ் போட சொல்கிறாங்க, ஜேக்கு இன்ட்டு சிம்பிள் அண்டு கேக்கு டிவைட் சிம்பிள், எல்லுக்கு வந்து மைனஸ் சிம்பிள் போட்டு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வெரி வெரி ஈஸி கொஷின். ஸோ 38 இருக்குது, ஐக்கு என்னப்பா ப்ளஸ் சிம்பிள், அண்டு ஜேக்கு என்ன பாருங்கள் இன்ட்டு சிம்பிள் இருக்குது, அப்போ 12 போட்டுப்போம். தென் எல்லுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டு தென் 16 அண்டு 2 இருக்குது, கேக்கு என்ன டிவைட் சிம்பிள், அப்போ இது ஒரு 8. தென் ஐ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு +11. சூப்பர், இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 4 வந்துடுது. தென் அதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு 49, தென் 4 பண்ணால் 53. ஓகேங்களா, ஸோ 53 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா, சூப்பர். நவ் வி மூவ் டு த 14th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ சர்க்குலர் டேபிள்னு சொல்லிட்டாங்க, 2, 4, 6 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ 6 people வர மாதிரி 3 லைன் போட்டால் நம்மளுக்கு சாப்டர் க்ளோஸ். இப்போ நம்ம டேட்டாவை ஃபில் பண்ண வேண்டியதான். பி இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி அண்டு ஏ இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ அண்டு சி. ஓகே, இ இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ அப்போ நான் இந்த பாயிண்ட் போடுறேன். ஏ வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் நெய்பர். ஓகேங்களா, ஸோ இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ அண்டு சி. நீங்கள் எப்படி வேணால் போடலாம், இங்கேயும் சி போடலாம், இங்கேயும் இ போடலாம். பட் நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். தென் இ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ இ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இங்கே தான் எஃப் போட்டால் தான் நம்மளுக்கு இங்கே இ வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இங்கே எஃப் போட முடியாது, ஏன்னா ரைட் சைடில் போகிற மாதிரி ஆகிடுது. ஸோ ஃபைடர்ஸ் அப்போ இதுதான் இ. ஓகேங்களா, இது வந்து சி கிடையாது, இதுதான் சி. வெயிட், இப்போ நான் இங்கே சி போட்டதுனால இப்போ நான் இங்கே வந்து எஃப் போடுறேன். ஓகேங்களா, ஸோ எஃப் இங்கே போட்டதுனால என்ன ஃபைட்டர்ஸ் ஆகுது, நம்மளுக்கு செகண்ட் லெஃப்டில் தான் நமக்கு, அதாவது இ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப்னு சொல்லிட்டாங்க. அப்போ இ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெஃப்டில் வந்து எஃப்க்கு கரெக்டாக இருக்காரு. ஓகேங்களா, சூப்பர்.
Then next point, yeah. B is second to the right of D. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டு த ரைட் ஆஃப் டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டி இங்கே போட்டால் நம்மளுக்கு வந்து பி இங்கே போடலாமா? அப்போ தான் வந்து கரெக்டாக போட முடியும். ஸோ இப்போ எல்லா பொசிஷனும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு பி? எஃபோட பொசிஷன் வந்து பியிலேருந்து கேட்குறாங்க. ஸோ இமிடியேட்டாக லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ இமிடியேட் லெஃப்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் சால்வ் பண்ணுறேன் ஃபைட்டர்ஸ். சால்வ் பண்ணிடலாமா? ஸோ 6 பீப்புள்னு சொல்லிட்டாங்க. 6 பேர் வர மாதிரி போட்டாச்சு. தென் என்ன டேட்டா கொடுத்துருக்கோம் அதை அப்ளை பண்ணி தான் ஃபைட்டர்ஸ். பி என்பவர் டிக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். அதாவது டிக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக யார் இருக்குது? பி இருக்கார். ஓகே. தென் ஏ என்பவர் இ மற்றும் சிக்கு இடையே உடனடியாக அருகில் உள்ளார். அதாவது ஏ என்பவர் ஈக்கும் சிக்கும் உடனடியாக, அதாவது 3 பேரும் ஒன்றா வர மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் தான் இருக்குது. அப்படி தான் நான் போட்டிருக்கேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், இ என்பவர் எஃப்பின் இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். ஸோ எஃப்க்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக வரணும்னா இ அப்போ இங்கே தான் போட்டாகணும். ஓகேங்களா? பிகாஸ் இங்கே தான் எஃப் போட்டால் முடியும். ஸோ இப்போ 1, 2ல் நம்மளுக்கு இங்கே இ வரணும். அப்போ இங்கே தான் சி. ஸோ இப்போ எல்லா பொசிஷனும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, பிஐ பொறுத்தவரை எஃப்பின் நிலை என்ன? சாரி, எஃப் இங்கே இருக்கா? எஃப்பின் நிலை என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு எஃப் வந்து பார்த்தீங்கன்னா பியிலேருந்து லெஃப்ட் சைடில் இடதுபுறத்தில் இருக்காரு. அதுவும் இமிடியேட்டாக உடனடியாக. அப்போனா உடனடியாக இடதுபுறம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. அதுதான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நவ் வி மூவ் டு த 15th கொஷின். சிலாகிசம் கொஷின். ஸோ இதை சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆல் ஃபிஷ்ஷஸ் ஆர் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் ஆல் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ வந்து இது வந்து ஃபிஷ்ஷு, தென் இது வந்து பேர்டு, இது வந்து அனிமல். ஓகேங்களா? அனைத்து மீன்களும் பறவைகள்னு சொல்கிறாங்க. இது வந்து அனைத்து மீன்களும் பறவைகள் போட்டாச்சு. தென் திருப்பியும் பாருங்கள், அனைத்து பறவைகளும் விலங்குகள், அதையும் நம்ம போட்டோம். ஸோ நம்மளுக்கு கன்க்ளூஷன் பார்த்தலாம், ஆல் அனிமல்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் அனிமல்ஸ் எப்படியோ ஃபிஷ்ஷஸ் இருக்க முடியும்? ஆல் ஃபிஷ்ஷஸ் சொன்னால் நீங்கள் அனிமல்னு சொல்லலாம். எல்லா அனிமலும் ஃபிஷ்ஷஸ்குள்ளே இல்லை. எல்லா ஃபிஷ்ஷஸ் சொன்னால் அனிமல்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ அனைத்து விலங்குகளும் மீன்கள்னு சொல்கிறது சுத்த என்ன சொல்கிறது, பொய்ன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? தென் ஐ சி த செகண்ட் கன்க்ளூஷன். சம் பேர்ட்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ் சொல்கிறாங்க. ஸோ சம் பேர்ட்ஸ் வந்து ஃபிஷ்ஷஸ் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா பேர்ட்ஸுக்குள்ளே தான் ஃபிஷ் இருக்குது. அப்போ சம் பேர்ட்ஸ் ஃபிஷ்ஷஸ் வந்து சொல்லலாம். ஸோ சில பறவைகள் வந்து மீன்கள் சொல்லலாம் ஃபைட்டர்ஸ். அப்போ எனக்கு முடிவு 2 மட்டும் கரெக்ட். ஓகேங்களா? கன்க்ளூஷன் 2 ஒன்லி கரெக்ட். எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கேப்பா இருக்குது? செகண்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி கேன் சி த 16th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஹவு கியூ இஸ் ரிலேட்டட் டு எஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு மைனஸ்ஸு. ஸோ மைனஸ் சிம்பிளுக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க? மைனஸ் சிம்பிளுக்கு வந்து சன்னுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா வந்து நம்மளுக்கு கியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னு. ஓகேங்களா? யாருக்கு? ஆருக்கு. ஓகேங்களா? சாரி, பியா? வெயிட். ஸோ பி இஸ் த சன் ஃபார் கியூ. அதை போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் சிம்பிள்லாம் என்னப்பா? ஃபாதர். அப்போ கியூ வந்து ஃபாதர் ஆஃப் ஆறு, அதையும் போட்டாச்சு. தென் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்னு கொடுத்துருக்காங்க, மனைவி. ஸோ ஆர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஸ். எஸ் வந்து ஹஸ்பண்ட், மேல் கேரக்டர். தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் இஸ் நத்திங் பட் பிரதர். ஸோ இப்போ எஸ் இஸ் த பிரதர் ஆஃப் டி. ஓகேங்களா? சூப்பர். நவ் வாட் இஸ் த கொஸ்டின்? ஹவு கியூ இஸ் ரிலேட்டட் டு எஸ். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஒய்ஃபோட என்ன சொல்கிறது, ஃபாதர். அப்போ ஒய்ஃப்ஸு ஃபாதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபீட்டர்ஸ். எனக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா ஃபைட்டர்ஸ்? சூப்பரான கொஷின். நவ் வி சால்வ் த 17th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? ஈச் வவுல். ஓகேங்களா? ஈச் வவுல் இந்த வேர்டு ரியலிசம். ஓகேங்களா? இஸ் சேஞ்ச் டு த ஃபாலோயிங் லெட்டர். ஓகே. அப்போ என்ன சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ்? வவுலுக்கு வந்து +1 போட சொல்கிறாங்க. அண்டு
ஃபாலோயிங் இந்த இங்கிலீஷ் alphabet ஆர்டர் தென் ஈச் கான்சனன்ட் இஸ் சேஞ்ச் டு த ஃபாலோயிங் இந்த இங்கிலீஷ். அப்போது கான்சனண்ட்டுக்கும் என்ன சொல்கிறது ஃபைடர்ஸ் +1 தான் போட சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா அண்ட் அரேஞ்ச் இன் ரிவர்ஸ் alphabetical ஆர்டர் தென் which of the following letter will be the fourth from the left end of the group. ஓகேங்களா. அதாவது இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் alphabetical எழுத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டில் என்ன லெட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரியலிசம் என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு உயிரெழுத்தையும் ஆங்கில அகரவரிசையில் அதற்கு அடுத்த எழுத்தால் மாற்றியும் ஒவ்வொரு மெய்யெழுத்தையும் ஆங்கில அகரவரிசையில் அதற்கு அடுத்த எழுத்தால் மாற்றியும் பின்னர் அவற்றை ஆங்கில அகரவரிசையின் தலைகீழ் வரிசையில் அமைத்தால் அவ்வாறு உருவாகும் எழுத்துக்களின் குழுவில் இடமிருந்து 4வது வரும் எழுத்து பின்னொருவற்றில் எது என்பதை கூறவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு என்ன வவுலுக்கு +1 கான்சனண்ட்டுக்கும் +1. ஓகேங்களா. ஸோ போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு வந்து 6 இருக்குது. ஸோ +1 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைடஸ் வரும் எஸ்ஸாக மாறிடும். தென் இ இருக்குது +1 பண்ணால் நம்மளுக்கு எஃப்ஆ மாறிடும். அண்ட் ஏ இருக்குது பிஆ மாறிடும். எல் வந்து எம்ஆ மாறிடும். ஐ வந்து ஜேவாக மாறிடும். எஸ் வந்து டீயாக மாறிடும். தென் எம் வந்து என்னவா என்னா மாறிடும். இதை நம்ம வந்து ரிவர்ஸ் alphabetical ஆர்டர் எழுதணும். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும் டி வருமா, ஏன்னா அதான் 20. அதுக்கப்புறம் 19 எஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன வரலாம் என் வரலாம். அதுக்கப்புறம் எம் வரலாம். தென் அதுக்கப்புறம் என்னப்பா வரலாம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஜே போடலாமா, ஜே இருக்குது. தென் எஃப் இருக்குது, பி இருக்குது. ஓகேங்களா. ஸோ போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்னா இடமிருந்து 4வது. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. ஸோ இடமிருந்து 4வது பட்டால் 1 2 3 4 நம்மளுக்கு எம் இருக்காரு. ஸோ இப்போ எம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஸோ கொஷினை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ண ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஷின்லாம் அதாவது ஃபாலோயிங் லெட்டரா இல்லை ப்ரீவியஸ் லெட்டரான்னு செக் பண்ணிவிட்டு அப்போ +1 -1 கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். கண்டுபிடிச்ச வார்த்தையை வந்து நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் ரிவர்ஸ் alphabetical ஆர்டர் எழுத சொல்கிறாங்க. அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன சொல்கிறது இடமிருந்து தானே 4th. ஓ லெஃப்ட்லேருந்து போட்டு ரைட்லேருந்து போட்டு எது வந்தாலும் நான் கடைசியில் நம்மளுக்கு எம் தான் கிடையாது. சாரி நான் ரைட்லேருந்து பார்த்துட்டேன் 1 2 3 4. ஓகேங்களா. ஸோ இப்போ லெஃப்ட்லேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு சென்ட்ரலாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. சரி நானே பாருங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரைட்லேருந்து பார்த்துட்டேன். ஸோ லெஃப்ட்லேருந்து பார்க்கணும் ஃபைட்டர்ஸ். இடமிருந்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பிரச்சனை இல்லாமல் எம் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தேன்னா கதை முடிஞ்சிட்டு இருக்கும். ஓகேங்களா. லீவ் இட். இந்த 18th கொஸ்டின் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க டீயோட கோடு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் காமனாக டீ இருக்கா இல்லை நம்மளுக்கு இந்த பண்டில் தான் டீ இருக்குது. அப்போ 6 4 3 8 தான் ஏதோ ஒரு ஆன்சர்னு தெரியுது. அப்போ நம்மளுக்கு 4 6 1 8 இதில் வந்து 3 லெட்டர் நம்பர் காமனாக இருக்கும். அதை கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு 3 தான் இருக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷனில் எனக்கு ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நவ் வி கேன் சால்வ் த 19th கொஷின். ஓகேங்களா. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா. ஓகே. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பிகாஸ் டிவைட் சிம்பிள் வந்து இங்கே ஆல்ரெடி கரெக்டாக டிவைட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம 21க்கு 4க்கு 2 போட்டால் 42. தென் ப்ளஸ்ஸு ஒரு 12 போடலாம். 12 இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 24 வருமா, இல்லை 2 வராது 4ஆக மாறிதில்ல. ஸோ 4 போச்சுன்னா எனக்கு 48. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா கூட எனக்கு வந்து 90 கிடச்சிருது. அதுக்கப்புறம் ஒரு -75 தென் +42. ஸோ நான் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 15 ஆட் பண்ணால் கூட எனக்கு 67 தான் வருது. பட் இங்கே 105 கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பாக இருக்குது. ஸோ நவ் ஐ மூவ் டு த செகண்ட் ஆப்ஷன். ஸோ 84 42 இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 84, இங்கே 42 போட்டால் +6 இன்ட்டு 2 டைம்ஸ் சொன்னால் ஒரு 12. ஓகேங்களா. அப்போ 96ஆக மாறிடும். தென் அதுக்கப்புறம் -15 இருக்குது. அப்போ -75 தென் ஒரு 84. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன ஃபைட்டர்ஸ் வருது எனக்கு ஒரு 9 கிடைக்குதா. அப்போ அந்த 9 வந்து நான் 96 ஆட் பண்ணால் எனக்கு 105 வருது. ஸோ 105 தான் விச் தே கிவன். அப்போ எனக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. பிகாஸ் செகண்ட் ஆப்ஷன் படி நான் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 105 வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். இதுவும் கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும் லாஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் இருந்தால், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம 20th கொஷின் பார்த்தலாமா. 7 people sitting in a straight line facing the north. ஓகே. ஒன்லி 3 people sit to the left of B. ஓகேங்களா. ஸோ இப்போ பிக்கு லெஃப்ட் சைடில் 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ ரைட் சைட்லேயும் 3 பேர் தான் இருக்கணும். பிகாஸ் ஓவராலாக 7 people தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிடர்ஸ் ஒன்லி கே சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஜி.
அதாவது ஜிக்கு ரைட் சைடில் கே மட்டும் தான் வராரு. இது வந்து ரைட் ஹேண்டு, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு. ஓகேங்களா, சூப்பர். தென் ஒன்லி 3 பீப்புள் சிட் பிட்வீன் ஜி அண்ட் டி. ஸோ ஜிக்கும் டிக்கும் நடுவில் 3 பேரா. அப்போ டியோட பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் சி சிட்ஸ் சம் பிளேசஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப்க்கு லெஃப்டில் சி வராரு அண்டு சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் இ. ஓகேங்களா, அப்போ இந்த பேட்டர்னில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ ரிமைனிங் இருக்குது இங்கே இ சி எஃப். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் கொஸ்டின் என்ன, ஹவு many people sit between இ அண்ட் எஃப். ஸோ இக்கும் எஃப்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 பேர் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 3யா? ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணி காமிச்சிடறேன் ஃபைட்டர்ஸ். ஓகே, ஸோ 7 பீப்புள்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ரைட் ஹேண்டு, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 7 பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வடக்கு நோக்கி இருக்காங்க. அது இப்போ பிரச்சனை இல்லை. ஸோ என்னன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்துலேருந்து 3 பேர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார். அதாவது பிக்கு லெஃப்ட் சைடில் 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க, அதை நம்ம போட்டோம். நம்ம ரைட் சைட்லேயும் 3 பேர் தான் இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. தென் ஜிக்கு வலதுபுறம் கே மட்டுமே உள்ளார். ஜிக்கு ரைட் சைடில் கே மட்டும்தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க, அதையும் போட்டோம். தென் அதுக்கப்புறம் பாருங்க, ஜிக்கும் டிக்கும் இடையில 3 பேர் இருக்காங்க. அப்போனா டி இங்கே போடலாமா? அப்போ தான் 1 2 3 3 பேர் போடுற மாதிரி வர முடியும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் எஃப்க்கு அதுக்கப்புறம் பாருங்க, சி என்பவர் பார்த்தீங்கன்னா எஃப்க்கு இடதுபுறத்தில், சி பார்த்தீங்கன்னா எஃப்க்கு இடதுபுறத்துலையும் ஆனால் ஈக்கு வலதுபுறத்துலையும் இருக்காரு. அப்போனா இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இ போட முடியும், இங்கே சி போடலாம், இங்கே எஃப் போடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாரோட பொசிஷனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேட்டுருக்க கொஸ்டின் என்னன்னா, ஈக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர்? ஈக்கும் எஃப்க்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 பீப்புள் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர். நவ் வி மூவ் டு த 21st question. So Brenda start from a point A. ஸோ பாயிண்ட்டு ஏலேருந்து பிருந்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க 19 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஸோ வெஸ்ட் டிரெக்ஷன் 19 போகிறாங்க. தென் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து 22 போகிறாங்க, 22 கிலோமீட்டர். இப்போ இங்கே இருக்காங்க. தென் அதுக்கப்புறமேட்டு ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க, லெஃப்ட் எடுத்து 25 போகிறாங்க. அப்போ இது உள்ள நம்மளுக்கு 19 தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 6 கிலோமீட்டர் போனால் தான் 25 வரும். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் ஷீ டேக் அ ஃபைனல் லெஃப்ட் டேர்ன் அண்ட் ட்ரைவ்ஸ் 22 கிலோமீட்டர். அப்போனா ஃபைடர்ஸ் இங்கே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 கிலோமீட்டரு அண்டு பாயிண்ட் ஏக்கு திருப்பியும் போகணும்னு நினச்சா நம்ம வந்து வெஸ்ட் டிரெக்ஷன் நோக்கி போகணும். அப்போது 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஆப்ஷன் 3யா? ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 21. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைட்டர்ஸ், பிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி ஏலேருந்து, ஓகேங்களா, ஸோ ஏலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 19 கிலோமீட்டர் வந்து மேற்கு நோக்கி போகிறாங்க. ஓகேங்களா, போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க, இடதுபுறம் திரும்பி 22 கிலோமீட்டர் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இடதுபுறம் திரும்பி 25 போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுவெல்லாம் ஏற்கனவே 19 கிலோமீட்டர்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6 கிலோமீட்டர் போனால் நம்மளுக்கு 25 கவர் ஆகிடுது. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக இறுதியாக 22 கிலோமீட்டர் போகிறாங்க. இப்போ வந்து பி என்ற புள்ளியில் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வினா எவ்வளோ தூரம், அதாவது மீண்டும் ஏவை போய் அடையத்துக்கு. அப்போனா 6 கிலோமீட்டரு அண்டு எந்த திசையில் போகணுன்னு வர கேட்குறாங்க, மேற்கு திசையை நோக்கி போனோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 3வது ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. சூப்பர். நம்ம இப்போ 22nd கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாமா? ஸ்லாகிசம் கொஸ்டின். ஆல் பிளான்ஸ் ஆர் ரைனோஸு, தென் ஆல் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸு. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து வெயிட்ப்பா, இது வந்து நம்மளுக்கு பிளான்ட்டு, இது வந்து நம்மளுக்கு ரைனோஸு, தென் அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு அனிமல். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைண்டர்ஸ். அனைத்து தாவரங்களும் என்ன சொல்கிறது, காண்டாமிருகம்னு சொல்கிறாங்க, அதை போட்டோம். திருப்பியும் அனைத்து தாவரங்களும் விலங்குகள்னு சொல்லிட்டாங்க, அதையும் போட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு கன்க்ளூஷன் பார்த்தலாம். ஆல் ரைனோஸ் ஆர் பிளான்ட்னு சொல்கிறாங்க. ஆல் ரைனோஸ் எப்படி பிளான்ட் ஆக முடியும்? ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ரைனோஸுக்காண்டி ஆல் ரைனோஸ் வந்து பிளான்ட் ஆகாது. ஓகேங்களா, அனைத்து காண்டாமிருகங்களும் தாவரங்கள் ஆகாது. ஸோ அப்போ வந்து முடிவு ஒன்று வந்து தப்பு தான். தென் சம் அனிமல்ஸ் ஆர் ரைனோஸ் சொல்கிறாங்க. சம் அனிமல்ஸ் ரைனோஸ் ஆகுமா? ஆகும். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், ரைனோஸும் அனிமல்ஸும் இடம் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது சில விலங்குகள் காண்டாமிருகம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அப்போ முடிவு 2 மட்டும் எங்கே கரெக்ட்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு 3rd ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமா? ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22.
23 கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? ஓகே, ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃபர். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சூப்பர். எஸ்லேருந்து வி வந்துருக்கு ஃபைட்டர்ஸ். எஸ்லேருந்து விக்கு என்ன பண்ணுறாங்க? +3 பண்ணுறாங்க. ஓலேருந்து எஸ்ஸுக்கு +4 பண்ணுறாங்க. ஓகே. தென் ஹெச்லேருந்து எல் பார்த்தீங்கன்னா +4 தான். ஸோ நம்மளுக்கு அப்போ பார்த்தாலே தெரியுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தப்புன்ட்டு. ஏன் பிரவீன் நீ 4th ஆப்ஷன் செலக்ட் பண்ணலன்னா, இதுவும் நீங்கள் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் என்னன்னா இது வந்து +3 பண்ணியிருக்காங்க, இது +4 பண்ணிட்டாங்க, இன்னொரு மெஜாரிட்டி +4 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து +3 பண்ணால் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தப்பாகிற மாதிரி ஆகிடும்ல. அப்போ இதுவும் +4 தான் பண்ணியிருக்க முடியும். அப்போ இதுதான் தப்பாக இருக்கும். ஸோ அந்த லாஜிக் இப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் மூவ் டு த 24. யா. ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க செக் பண்ணிடலாமா? ஓகே. டியிலேருந்து கே வந்திருக்கு. டி வந்து 4, கே வந்து பார்த்தீங்கன்னா 11. ஸோ +7 பண்ணுறாங்க. ஸோ கேலேருந்து ஆருக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? +7 தான். ஸோ ஒய்க்கும் +7 தான். ஸோ ஒய்லேருந்து +7 பண்ணால் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? எஃப் வரும். ஓகேங்களா? அப்போ எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ செகண்ட் லெட்டர் போயிடலாம். ஸோ எஃப்லேருந்து எம் வந்திருக்கு. ஸோ எஃப்லேருந்து எம்முக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? +7 தான் பண்ணுறாங்க. எம்லேருந்து டிக்கு +7 தான். ஸோ டிலேருந்து ஏக்கு +7. ஸோ ஏலேருந்து +1 போனால் நம்மளுக்கு 8 வரும். 8 இஸ் நத்திங் பட் ஹெச். அப்போ செகண்ட் லெட்டர் ஹெச் வர மாதிரி எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஸோ நவ் வி கேன் மூவ் டு த ஃபைனல் கொஷின். ஓகேங்களா? ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசிடெட் பை அ வவல். ஓகேங்களா? ஸோ இப்போ வவல் கான்சனன்ட் வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த அமைப்பில் ஒரு உயிரெழுத்தால் உடனடியாக முந்தையதாக வரும் மெய்யெழுத்து. ஓகேங்களா? அது ஒரு உயிரெழுத்தால் உடனடியாக முந்தையதாக ஓகேங்களா வரும் மெய்யெழுத்து. ஓகே. அப்போ வவல் கான்சனன்ட் எங்கே வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வவல் கான்சனன்ட் செக் பண்ணுங்கள். வவல் கான்சனன்ட் இங்கே ஒரு வவல் கான்சனன்ட் வருது. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கே ஒரு வவல் கான்சனன்ட் வருது. தென் இங்கே ஒரு வவல் கான்சனன்ட் வருது. நோ இது வந்து கான்சனன்ட் வவல்ல, சாரிப்பா இது வராது. ஓகேவா? அப்போ இதுதான் வவல் கான்சனன்ட். யா, எனக்கு தெரிஞ்சு 2 தான் வந்திருக்கு. திருப்பியும் செக் பண்ணிக்கலாம். இஆர் வவல் கான்சனன்ட் கரெக்டாக இருக்குது, ஐஎன்னு வவல் கான்சனன்ட் கரெக்டாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அப்போ வந்து 4th ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஓகேங்களா? சூப்பர். நம்ம 25 கொஷினுமே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ 25க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஏஎல்பி இல்லை ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, டெக்னீஷியன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த செட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ் அண்ட் சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ரீசனிங் ஸ்பீட் வந்து இந்த வீடியோவில் கொஷின் சால்வ் பண்ணுறது மூலிமா இன்க்ரீஸ் ஆகும். ஐ எம் கேரண்டி அபவுட் தட். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.